ஹலோ காய்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ சீரிஸ். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக இருந்து இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தேன்னா இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டெவலப்பராக இருப்பேன். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபன்னான வேலை கொண்டு போகலான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து ஃபன்னாக இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வீடியோஸ் போகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு கொஞ்சம் பேர் பிங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களெலாம் ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 8 பேர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நான் டீச் பண்ண போகிறதெல்லாம் வந்து இன் பர்சனாக அவங்களுக்கு பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லாமே வந்து யூடியூப் வீடியோஸாக வந்துடும். அதில் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ என்னால் வந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றதுக்காக ஒரு 8 பேரை வச்சு அவங்களோட ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுவேன். ஸோ நீங்களே வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும், எங்களோட ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 பேருக்கு வந்து நான் இந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகி வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு லிங்க் பண்ண அனுப்புவேன். அந்த ஃபார்ம் மாதிரி சும்மா ஃபில் பண்ணிங்கன்னா உங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன். ஸோ 2 பேர் தான் இருக்காங்கன்றனால நீங்கள் எத்தனை பேர் அனுப்புறீங்கன்றத பொறுத்து 2 பேர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டீமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை பொறுத்து நான் வந்து வீடியோ போடுறதோ, சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நான் எடுத்துக்கலாம். ஆல்சோ அவங்களுக்குமே வந்து கெயினாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ டுட்டோரியல் சீரீஸில் உங்களுக்கு என்ன கெயின் கிடைக்க போகுதுன்றதை வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா டுட்டோரியல்னு சொல்லி ஒரு ஃபுல் டுட்டோரியல்ல வந்து 12 ஐ மீன் 4 ஹார்ஸ் வீடியோ கிட்ட இருக்கும். அது வந்து கன்டினியூஸா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் படிப்பேன். ஸோ ஃபுல்லா படிச்சு முடிச்சபோது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ இது வந்து ஒரு ரொட்டீனாவே வச்சிருந்தேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்பேன், லாஸ்ட்ல இருந்து மறந்து போயிடும். ஸோ எனக்கு வந்து அப்ப என்ன தெரியலன்னா, நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணா தான் வந்து அது வந்து மைண்ட்ல இருக்குன்றது வந்து அப்ப அந்த பக்குவம் வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து கைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ, அப்ப இருந்த என்னோட மைண்ட் செட்டுக்கு, எடுத்த டியூட்டோரியல் ஃபுல்லா படிச்சோம்னா, நமக்கு வந்து ஜாவா தெரியும். அப்படின்னு சொல்லி நெனச்சு பண்ணது தான். ஸோ, அதே மெத்தட் தான் வந்து இப்போ நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. கம்ப்ளீட் டியூட்டோரியல்னு சொல்லி. என் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பைத்தான் அண்ட் ஏடபிள்யூஎஸ் வந்து கம்ப்ளீட் டியூட்டோரியல்னு சொல்லி போட்டிருப்பேன். பட் ஆனா வீடியோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து இது ஃபுல் வீடியோ பார்க்காதீங்க. எப்பப்போலாம் தேவையோ அப்போ மட்டும் பார்த்துட்டு திரும்பி போயிடணும்னு சொல்லி சொல்லுவேன். நீங்க வந்து ஜாப் தேடாம, ஒரு ஆக்சுவலா டெவலப்பிங் அந்த பர்ட்டிகுலர் டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணணும். ஃபுல்லா அந்த டியூட்டோரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேம் திங் தான் வந்து இந்த ட்ரெய்னிங்லயுமே வந்து நான் ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக் வேல சொல்லிக் குடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த டியூட்டோரியல் வந்து முடிஞ்சப்புறம் என்னோட அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அத முடிஞ்ச அப்புறம் நீங்க வந்து ஒரு 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 சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். ஸோ நான் வந்து அ ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க் எடுத்தேன்னா, என்னாலயே சொந்தமா அத முடிக்க முடியுன்ற மாரி உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட போகணும்னு சொல்லி நான் எய்ம் பண்றேன். ஸோ அது வந்து சிஸ்டமேட்டிக் வேலை எப்படி பண்ணலான்றது வந்து நான் குடுக்குற மினி டாஸ்க்ல நீங்க சின்ன சின்னதா பண்ண பண்ண அதோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டோ இல்ல ஒரு டாஸ்க்கோ வந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ, என்னோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனல் பிராண்டிங் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணணும். ஸோ, பெர்சனல் பிராண்டிங்ன்றது வந்து அது எப்படி பில்ட் பண்றது வந்து நான் ஃபர்தர் டவுன்ல ஸ்லைட்ஸ்ல வந்து நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் மெயின் திங் வந்து ஹேவிங் ஃபன் கோடிங். ஸோ, கோடிங் தான் பண்ண போறோம்னு வந்துட்டோம். ஸோ, அதில என்னென்னலாம் வேலை கோடிங் வந்து ஃபன்னா லேர்ன் பண்ண முடியும்ன்றத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைம்ல வந்து இந்த இது பிடிக்கலன்ற மாரி இருந்தா, அந்த டாஸ்க்க ஸ்டாப் பண்ணிட்டு, வேற என்ன பிடிச்சிருக்குன்றத வந்து நம்போ பார்க்கணும். ஸோ, நான் வந்து இத அடிக்கடி சொல்லிட்டு இருக்க போறேன். ஸோ, ஆல்சோ லேர்ன் பை யுவர்செல்ஃப். ஸோ, நீங்களே வந்து சொந்தமா லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ, இந்த ட்ரெய்னிங் வந்து முடியும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்து உங்களுக்கு இருந்தா நான் வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஸோ, அடுத்த ஸ்லைட பார்ப்போம். ஸோ, நான் Instagramல இந்த மாரி ட்ரெய்னிங் பண்ண போறேன்னு சொன்னோனே, நீங்க நெறைய பேர் இந்த கேள்வி கேட்டீங்க. ஸோ, எதுல ட்ரெய்னிங் குடுக்க போற அப்படின்னு சொல்லி. ஸோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, AWS அண்ட் பைத்தான். ஸோ, இதில தான் வந்து நான் பெரும்பாலும் ஒர்க் பண்ணது. ஸோ, இத வந்து நான் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் கேட்டீங்கன்னா, என்னால கிளியர் பண்ண முடியும். பட் ஆனா, மேபி சம் யூஸ் யூஸ் கேஸ்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதுலயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன POCஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனா, நான் ரெகுலரா அது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. பட் ஆனா, சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் உங்கள்ட்ட சொல்லுவேன். அது எப்படி ரெஃபர் பண்றது? அ மினி ப்ராஜெக்ட் சொல்லும்போதே வந்து ஒரு வீடியோ லிங்க் மாரி குடுத்துட்டு, அந்த வீடியோ இருக்க மாரி ரீகிரியேட் பண்ண சொல்லி சொல்லுவேன். ஸோ, இந்த மாரி திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரிசோர்ஸோட தான் குடுக்குறேன்றனால, உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அப்படியே எங்கேயாச்சும் ஸ்டக் ஆனீங்கனாலும், நம்ம குரூப்ல தான் 10 பேர் இருக்கோம்ல. யாராச்சும் ஒருத்தராச்சு அத எப்படி பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ, அது வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட். ஸோ, AWS அண்ட் பைத்தான் அ இது 2மே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து நான் அ பண்ண வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, AWS வந்து
இப்போ வந்து கரண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏதாச்சும் ஒரு கிளவுட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ AWS வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த கிளவுட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வந்து பெரும்பாலும் AWS தான் ஒர்க் பண்ணுவேன்றனால, கண்டிப்பா அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருவேன். ஆல்சோ பைத்தான் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே சிம்பிளான லாங்குவேஜ். ஸோ நீங்க லேர்ன் பண்ற ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் இதுக்கப்புறம் லேர்ன் பண்ணீங்கன்னா, அந்த லாங்குவேஜே வெறுத்துருவீங்க. ஏன்னா அவ்வளோ சிம்பிளா இதில படிச்சு அதில வந்து அதில இருக்க சின்டாக்ஸ்லாம் பார்த்த அப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி ஃபீல் ஆகும். பட் ஆனா இந்த பர்ட்டிகுலர் ட்ரெய்னிங்கோட எய்மே வந்து ஃபன் பண்ணணுன்றதுக்கு தான். ஸோ அதுக்காக தான் வந்து நான் பைத்தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ பைத்தான் தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் லாங்குவேஜ். ஸோ ஆல்சோ அதில வந்து கேம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஃபைல் ஹேண்ட்லிங்கு, API கிரியேஷனு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டு எல்லாமே வந்து பைத்தான்ல கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்கணுன்றனாவும் பைத்தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ட்ரெய்னிங்கில ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பெர்சனல் பிராண்டிங். ஸோ இது வந்து Instagramல வந்து மைக்கேல் லெஸ்ஸி சொன்ன அந்த சென்டென்ஸ் தான் வந்து என் மைண்ட்ல வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டா மைண்ட்ல இருந்தது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பட்டர்ஃப்ளை தேடி போகாம, நீங்க வந்து ஒரு கார்டன் பில்ட் பண்ணீங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்க உங்க இடத்துல வந்து உட்கார போகுது. ஸோ அதே மாரி தான் ஜாப்ன்னு சொல்றது. ஸோ பெர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு கார்டன் மாரி. ஸோ ஜாப் வந்து உங்கள தேடி வரும். ஸோ அது வந்து ஒரு கார்டன். ஸோ ஸோ அத வந்து எப்படி பில்ட் பண்றதுன்றத பத்தியும், இதில வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே வந்து நான் அது கைட் பண்ணிட்டே போவேன். ஸோ இது வந்து ஒரு சைட் திங் மாரி இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க இதுக்குன்னு தனியா ஒரு நாள் கிடையாது. நீங்க டே டு டே பண்ணும்போதும் எதுவுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க வச்சுட்டே தான் இருப்பீங்க. ஆல்சோ ஃபைனல் திங் வந்து எப்பப்போலாம் நமக்கு அதர் டெக்னாலஜிஸ்லாம் தேவைப்படுதோ லைக் ChatGPTயோ டேட்டாபேஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ டேட்டாபேஸ் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் டேட்டாபேஸ வந்து நான் சொல்லிக் குடுத்துருவேன். சொல்லிக் குடுத்துணும் கிடையாது. உங்கள லேர்ன் பண்ண வச்சுருவேன். அ அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, மினி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏத்த மாரி ஏதாச்சும் டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு. ChatGPT யூஸ் பண்ற மாரியோ, சில டைம் வந்து Alexa இன்டிகிரேஷன் பண்ற மாரியோ, சாட்பாட் இன்டிகிரேட் பண்ற மாரி வந்துச்சுன்னா, அப்பப்போ அந்த மாரி மினி ப்ராஜெக்ட்ஸ் ஏத்த மாரி லேர்ன் பண்ணிட்டு, அந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்க பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து கோர் ட்ரெய்னிங்கா இருக்க போகுது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ் வந்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரெய்னிங் வந்து நீங்க வந்து பர்ஸ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 திங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் லேப்டாப்பு. ஸோ இது வந்து ஆ 8 ஜிபிக்கு கம்மியா இருந்தா உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் ஆனா 8 ஜிபி வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ லேப்டாப்பே இல்ல அப்படின்னா, ஆ இட்ஸ் a சேட் நியூஸ் ஃபார் யூ. பட் ஐ திங்க் லேப்டாப் இல்லாம நீங்க வந்து லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டயாச்சும் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் இருந்தா அட்லீஸ்ட் அ அஃபோர்ட் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் ஒன்லி சேட் நியூஸ் ஃபார் யூ. ஸோ அத தவிர்த்து உங்களுக்கு வந்து மினிமம் 15 ஹார்ஸ் ஆச்சு ஒரு வீக்குக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரு 3 மாசத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ 3 மாசத்துக்கு அப்புறம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ அது கிடையாது. நீங்க வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துதா இல்லையா பார்க்கணும். இத வந்து தொடர்ந்து நான் கன்டின்யூ பண்ண போறேன்ற மாரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா குரோ ஆவீங்க. அது வந்து டவுட்டே கிடையாது. அ அதுக்கு அப்படி இல்லனாலுமே வந்து நான் குடுக்குற ப்ராசஸ் ஃபாலோ பண்றனால கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அது வந்து 100% ஷூரா இருக்கேன். கேரண்டி குடுப்பேனான்னு தெரியாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டோட அவுட்புட் பேஸ் பண்ணி வந்து நான் கேரண்டி குடுக்குறேன். அ லாஸ்ட் திங் வந்து அ உங்களுக்கு வந்து புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து பர்சீவ் பண்ணலாம். அ ஸோ இதுதான் வந்து நீங்க அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அ த அ பண்ண வேண்டிய விஷயங்கள். அண்ட் ஃபைனல் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ். ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன்னா, எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் குடுக்க போறேன். அதில எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா ஒரு சில பேர் வந்து பெர்சனல் ட்ரெய்னிங் வந்து கேட்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து நான் பெர்சனலா வந்து இந்த மாரி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஆப்வியஸா லாஸ் தான். ஸோ அந்த லாஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் வந்து நான் ஃபீஸ்ன்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவேன். ஸோ பெர்சனல் ட்ரெய்னிங் பெர்சனலா அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அ இப்போதைக்கு அந்த பிளான் கிடையாது. சப்போஸ் வந்து பெர்சனல் ட்ரெய்னிங் பண்ற மாரி இருந்தேன் அப்டின்னா, இப்போ நான் வந்து ஒரு 8 பேர வந்து நான் செலக்ட் பண்ணி ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கேன்ல. ஸோ அவங்ககிட்ட வந்து எதுக்கு நான் ஃபீஸ் கலெக்ட் பண்ணல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து நான் சொல்லிக் குடுக்குறனால நான் அது வந்து ஒரு கன்டென்ட்டா வந்து YouTubeல போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா அது அமையுது. ஸோ இதே மாரி பாசிட்டிவ் திங்ஸ் வந்து எனக்கு எல்லா டைமும் அமையாது. அந்த டைம்ல வந்து நான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணா பண்ணுவேன். பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது சொல்லி தர போறதில்ல. நான் என்ன சொல்லிக் குடுத்தாலும் YouTubeல போடுறது தான் அவங்களுக்கும் சொல்லி தர போறேன். பட் ஆனா பெர்சனல் ட்ரெய்னிங்கா இருக்கும். அ அ அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஏத்த மாரி ஆன்சர் பண்ற மாரி டைனமிக்கா இருக்கும். ஸோ YouTubeல வந்து நான் போடுறது தான் நீங்க பார்ப்பீங்க.
பர்சனல் ட்ரெய்னிங்கா இருந்தா நீங்க கேட்கறதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியும் பண்ற மாரி இருக்கும். அ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எனக்கு வந்து எல்லாமே தெரியுன்ற மாரி நான் எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது. அது ஆப்வியஸா ட்ரூ திங்ஸ் தான். ஸோ என்ட்ட வந்து நீங்க ஏதாச்சும் கேட்டீங்கன்னா வந்து எனக்கு ஏதாச்சும் தெரியல அப்டின்னா, நான் வந்து டைரக்ட்டா தெரியலன்னு சொல்லுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஹானஸ்ட்டா தான் இருக்க போறேன். ஆ ஸோ ஆல்சோ இந்த ஃபீஸ் பத்தி எதுக்கு நான் வந்து எக்ஸ்பெக்டஸா போட்டுருக்கேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பெர்சனல் ட்ரெய்னிங் பொறுத்தவரைக்கும். ஸோ என்ட்ட வந்து பெர்சனலா ட்ரெயின் வராங்க அப்டின்னா, நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ ஃபீஸே கட்டாம வந்து படிச்சாங்க அப்டின்னா, அ அப்போ வந்து ஒரு லெத்தாலஜிக் ஃபீல் வந்து இருக்கும். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாரி ஃபீல் இருந்ததோ, இல்ல அவங்க ஏதாச்சும் டவுனா ஃபீல் ஆயிருந்தாலும், இதனால நமக்கு எந்த ஒரு லாஸுமே இல்ல அப்டின்னு சொல்லி, அவங்க அப்படியே நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் இருக்க விரும்பல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் தான் வந்து இந்த ஃபீஸ் வந்து ட்ரெயின் பண்றது. ஆல்சோ என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்றனால வாங்குறோம். ஸோ இதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டே 1 நீங்க வந்து என்ன பண்ணணுன்றத பத்தி நான் சொல்றேன். அ ஸோ இந்த கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த சொன்னேன்ல பெர்சனல் பிராண்டிங் திங்ஸ்லாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்போ ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேரலலா இதையும் பண்ணிட்டே வருவோம். ஸோ லெட்ஸ் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.